Our next speaker completed his primary education at Al-Manar Central College, Kandy. He completed his initial Alim course at the Rahmania Arabic College, Akurana, and at Tabligul Islam Arabic College at Samandurai. He further completed his higher studies in Sharia at Rahmania Arabic College, Akurana. Thereafter, he specialized in Islamic jurisprudence and Islamic financing at the Islamic University of Pakistan. Currently, the speaker plays an active role in serving the public on board institutions such as Zaylan EduConsult as the managing director, Al-Haqqani Arabic College as the vice president and visiting lecturer, a member of the executive committee and the member of the Fatwa committee at the Al Ceylon Jamiatul Ulama, a member of the Sharia Supervisory Board in many leading financial institutions, a director on board Knowledge Box Media Networks. Ladies and gentlemen, may I call upon a Sheikh Mufti Muhammad Hanifa Muhammad Yusuf. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, என்னுடைய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேக் அகார் முஹம்மது அவர்களே, நம்முடைய இந்த அமர்வை, இந்த நிகழ்வை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நான் 2 விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வது என்னுடைய வழக்கம். முதலாவது, இந்த நிகழ்வு சம்பந்தமான, இந்த கலை சம்பந்தமான, இந்த அறிவுடன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை சகோதரர் ஷேக் அகார் முஹம்மது அவர்கள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் எங்களுக்கு முன்வைத்து விட்டார்கள். அதனுடன் சேர்த்து 2 விடயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால் 2 அல்லது 3 தசாப்த காலமாக இது எங்களுடைய வாழ்க்கையில் அமுலில் இருக்காதின் காரணமாக பல வகையான குடும்ப பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 2 வகையான நிலைப்பாட்டில் இருக்கலாம். ஒன்று, எனக்கு வரவேண்டிய பங்கு சரியாக கிடைக்கவில்லை, நான் அநீதி இழைக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறேன் என்ற நிலைக்கு இந்த வகுப்பினுடைய முடிவில் நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இன்னும் ஒன்று இருக்கிறது, எனக்கு பங்கு கூட கிடைத்திருக்கிறது, எனக்கு இவ்வளவு பங்கு வர இயலாது என்ற வாப்பட சொத்துல எனக்கு பங்கு கூட கிடைத்திருக்கிறது, இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நீங்க தள்ளப்படலாம். நான் மிக பணிவாக 2 விஷயத்தை ஞாபகம் ஊட்டிக்கொண்டு சப்ஜெக்டுக்கு வரப்போறேன். முதலாவது, யாருக்கெல்லாம் எனக்கு பங்கு கூட வர வேண்டி இருக்கிறது, ஆனால் அந்த பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தவறாக பிரிச்சுட்டாங்க, ஏண்ட பங்கு இப்படி அல்ல, எனக்கு 25% கிடைத்திருக்கிறது, எனக்கு உண்மையிலேயே 33% கிடைக்க வேண்டும், எனக்கு இப்போது 7 அல்லது 8% உடைய எசட் இன்னும் வர வேண்டியிருக்கிறது, அதுக்கு நான் இப்போ ஒரு கேஸை ஃபைல் பண்ணி நான் அதை மறுவா ரீகால் பண்ணி மறுவா எடுக்க போறேன் என்ற நிலைப்பாடு யாருக்காவது இருக்கும் என்றிருந்தால் நான் உங்கள்கிட்ட மிக அன்பாக சொல்லிக்கொள்றேன், நீங்க இப்பதே நியத்து வச்சுக்கோங்க, எனக்கு கூட வர இருந்தா நான் அதை ஹலால் சொல்லிட போறேன். நான் அதை மறுவ பயிற்சி இன்னும் ஒருக்கா ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை மறுவ தோண்டி மறுவ எடுத்து எனக்கு வர வேண்டி இருக்கிறது என்று சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது. இதை இன்னும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா ஆக்கிக்கொள்ள வரும். 2வது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், யாருக்காவது வரவேண்டிய பங்கை விட கூடுதலாக பங்கு கிடைத்திருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கோ, என்ற உண்மையான அசட்டுடைய அமௌண்ட் வந்துட்டு எனக்கு வரவேண்டிய போர்ஷன் வந்துட்டு 25% தான், ஆனா கணக்கு பார்த்த வகையில் எனக்கு 40% வந்திருக்கிறது, 40% வந்திருக்கிறது. இப்ப நான் என்ன செய்யணும்டா, இது ஹராமான பகுதி, இது எனக்கு ஹலால் இல்லை, இந்த 15% மார்க்கம் சொன்ன முறை பிரகாரத்துக்கு தவறாக
யார் எப்படி பிரிச்சாலும் இது எனக்கு ஆகமாக மாட்டாது. என் மௌத்துக்கு முன்னால இதை திருப்பி கொடுத்துடணும், உரியவங்களிடத்துல போய்த்து சேரோணும் என்ற நிலைப்பாட்டுக்கு வாங்கோ. இது ரெண்டும் நடக்கும் என்றிருந்தா எங்களுடைய இந்த ஈவென்ட், இந்த ப்ரோக்ராம் 100க்கு 100 சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றிகரமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும் என்ற கருத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்துடுவோம், மன்னித்து விடுவோம். அது எங்களுக்கு தேவையில்லை, அது அவங்களுக்கு நாங்கள் ஹதியாவாக கொடுத்துடுவோம். வலது கையால கொடுத்த தர்மம் இடது கைக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய தர்மம் இந்த தர்மம் தான். எனக்கு வரவேண்டிய பங்கு இந்நாளிடத்தில் இருக்கிறது, ஆனா நான் கேட்டு போக மாட்டேன், அதை விட்டு கொடுத்து விட்டேன் என்ற நிலைப்பாட்டோடு சேர்ந்து நாங்கள் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வோம், படித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. இன்றைய இந்த 3.5 மணி நேர வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நான் 3 தலையங்கங்கள் 4 தலையங்கங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் பேச இருக்கிறேன். முதலாவது ஒரு தலையங்கம் தான், நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில், மனிதன் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்துக்களையும் உடைமைகளையும் உரிமைகளையும் எப்படி என்னுடைய குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். சில பேர் இருக்கிறாங்க, நாங்க மௌத்துக்கு முன்னாலே பிரிச்சு கொடுத்துருவோம், எங்களுக்கு கொண்டு வச்சுக்கொள்ள தேவையில்லை, நாங்க மௌத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், பிரிச்சு கொடுத்துருவோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க தன்னுடைய சொத்தை எப்படி பங்கிட்டு கொடுக்கணும், இது உண்டு. இரண்டாவது ஒன்று இருக்கிறது, வசியத்தை சொல்லக்கூடிய ஒன்று. வசியத்தை சொன்னால், என் மௌத்துக்கு பிறகு அனந்தரக்காரர்களுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதோ நாம் விட்டு விட்டு போவது போன்று உலகத்துக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் எதையாவது விட்டு விட்டு போகணுமே என்ற பெயரில தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல ஒரு பகுதியை லாஸ்ட் வில் வசியத்தாக எழுதுவது. அந்த வசியத்தை சொல்லக்கூடியது எழுத இயலும் எப்பையும், ஆனால் மௌத்துக்கு பிறகுதான் செல்லுபடியாகும். மௌத்துக்கு பிறகுதான் செல்லுபடியாகும். ஒரு வசியத் எழுதக்குள்ள, ஒரு வில், லாஸ்ட் வில் எழுதக்குள்ள என்ன லாஸ், என்ன சட்டத்திட்டங்களை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் அதில் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இது போக மூணாவது ஒன்று இருக்கிறது, அதுதான் அனந்தர சொத்து. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் எப்படி அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கம் தான் நாங்கள் இன்றைக்கு பேச போற தலையங்கம். இதோட சேர்த்து அடிஷனலாக இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்கிறது. அதுல ஒன்று தான் மனிதன் சம்பாதிக்கிறான். இஸ்லாம் சம்பாதிப்பதை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம். தொழில் செய்ய வேண்டும், யாரும் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, யாரிடத்திலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு வாப்பா மகன்கிட்ட வாங்கி சாப்பிடுவதை கூட இஸ்லாம் யாசகமாகத்தான் பார்த்துக்குது. யாரு? ஒரு வாப்பாவிடத்தில் மகன் வாங்கி சாப்பிடுறாரு. 15 வயதானால் எப்படி தொழுகை கடமையோ இதே போல அந்த குழந்தைக்கு ஜகாத்து கொடுப்பதும் கடமை. அவர் ஜகாத்து கொடுப்பதற்குரிய வழியை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி எல்லாம் ஆழமாக கதைப்போம். எனவே உழைப்பு, சம்பாதிக்கிறது, அனாதைகளுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், இதே போலத்தான் விதவைகளுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும். விடோஸ், கணவன் மௌத்தாகிவிட்டார், குழந்தைகள் அனாதைகளாக மாறிவிடுவார்கள். பாப்பா மௌத்தாகிவிட்டார், பிள்ளைகள் அனாதைகளாக மாறிவிடுவார்கள். கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவி விதவையாக மாறிவிடுவாள். இந்த பெண்ணுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆழமான மிக மிக ஒவ்வொருத்தரும் விளங்கி வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. அவைகளை பற்றியும் நாங்கள் பேசுவோம். அதுக்கு பிறகுதான் சம்பாதித்த பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், சம்பாதித்த பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும். இன்றைக்கு மனிதன் சம்பாதிக்கக்குள்ள ஹராம் ஹலால் பேணி சம்பாதிக்கிறாங்க. செலவழிக்க வந்தால் ஹராத்தையும் மறந்துட்டாங்க, ஹலாலையும் மறந்துட்டாங்க. சம்பாதிக்கிறதுல ரிபா கூடாது, கலப்படம் கூடாது, ஏமாற்றம் கூடாது, வட்டி கூடாது, மாறுபாடு செய்யக்கூடாது, பொய் சத்தியம் செய்யக்கூடாது. இதெல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் செலவழிக்க வேண்டிய கட்டம் வந்தால் பணத்தை செலவழிக்க வேண்டும். திருமணத்தில் செலவழிக்க வேண்டும், அல்லது ஹஜ் உம்ராவுக்காக செலவழிக்க வேண்டும், அல்லது வீடு கட்ட செலவழிக்க வேண்டும். எப்படி என்னுடைய பணத்தை செலவழிக்க வேண்டும், இதுவும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, விளங்க வேண்டிய, ஷரீஆ என்ன சொல்லித் தந்திருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வது ஒவ்வொருவருடைய கடமை. இந்த எல்லா தலையங்கங்களையும் உள்வாங்கப்பட்ட ஒரு பிரசன்டேஷனாகத்தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு இருக்கிறது. எனவே நேரம் மிகவும் குறைவாக இருப்பதின் காரணமாக மிகவும்
தேவையான விடயங்களை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மையான விளக்கத்தை நசீபாக்குவானாக. இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே யாருக்கும் ஏதும் சந்தேகங்கள் ஏற்படும் என்றிருந்தால் நீங்கள் கையை தூக்கி அதே இடத்தில் அவங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டால் அதுக்கு அடுத்த கட்டம் மிக பொருத்தமானதாக இருக்கும். எனவே ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய சொன்னால் கூச்சப்பட தேவையில்லை, வெட்கப்பட தேவையில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அதே இடத்தில் தீர்த்துக் கொள்ள ஏலும் இன்ஷா அல்லாஹ். முடியும் என்றிருந்தால் அதற்குரிய தெளிவை தருவோம். முடியாவிட்டால் பின்னால் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு புத்தகங்களையும் கிதாபுகளையும் படித்து வாசித்து பார்த்து அதற்குரிய தெளிவை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரிகள், தாய்மார்கள், நீங்க உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்கும் என்றிருந்தால் அதை எழுத்து வடிவத்தில் எழுதி ஒரு தாள் துண்டில் எழுதி அனுப்பி வைத்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தெளிவையும் பெற்றுக்கொள்ளேலும். எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுருக்கமாக எழுத பாருங்கள். அதாவது இந்த இவெண்ட்டுக்கு, இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களை மாத்திரம் கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். அதற்கு அப்பால் எதையுமே கேட்க வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நசீபாக்குவானாக. நாங்கள் பேச போற முதலாவது தலையங்கம் என்னவென்று சொன்னால், அதாவது தொழுக வாஜிப். ஒருவருக்கு தொழுக வாஜிப் என்றால் தொழுகைக்கு முன்னே எது வாஜிப்? ஒது செய்தது வாஜிப். ஒது செய்ய என்ன வேணும் என்று சொன்னால் தண்ணி வேணும். தண்ணி இல்லாம ஒது செய்ய இயலாது. அப்ப இதே போல ஒரு மனிதரை ஜக்காத்து கொடுக்கணும் என்றா என்ன வேணும்? அதுக்கு பணம் வேணும். பணம் சும்மா கிடைக்காது, பணத்துக்கு உழைக்கணும். அப்ப தண்ணியை தேடுவது போல ஒரு மனிதன் உழைப்பு செய்வதும், அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை பராமரித்து அதை வளர்த்து அதை கிரியேட் பண்ணி உலகத்து நல்ல நிலையில ஒரு மனிதன் தண்ட உடைமைகளை விட்டு விட்டு போறத இஸ்லாம் எப்பயுமே வரவேற்றிருக்கிறது. இஸ்லாம் சில விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஒன்று, எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாங்கள் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலையும் எங்கட பணம் எங்கேயும் பேய்த்து அப்படியே பிளாக் ஆகக்கூடாது. எங்கட பணம் அப்படியே பேய்த்து சும்மா கன்ஸ் பொக்கிஷமாக இருக்கிறது கூடாது. பணம் எப்பயுமே ரொட்டேட், பணம் எப்பயுமே பணத்தை உருவாக்கி கொண்டிருக்கணும், வர்த்தகமாக இருக்கணும். பணம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பணம் மட்டுமல்ல, காணி பூமியாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு வயலையும் சும்மா வைக்க இயலாது. இஸ்லாத்தில் சும்மா வைக்க சட்டம் இல்லை. ஒரு ஏக்கர் காணி சும்மா வச்சிருக்கிறோம். இந்த முறை நாங்க இதுல வேலை செய்ய இல்லை, இது கூடாது. பிரிட்டிஷ் லோல கூட இருக்கிறது. பிரிட்டிஷ் லோவல் இஸ்லாமிக் லோ, அது இஸ்லாமிய சட்டம். என்னன்னு சொன்ன, இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் அவங்க சரியான முறையில் பயன்படுத்தி, உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒருவருடைய வாப்பா மௌத்தாகக்குள்ள அவருக்கு அனந்தர சொத்தாக கிடைக்குது. வாப்பட சொத்திலிருந்து உதாரணமாக வச்சுக்கொள்வோம், ஒரு 60 மில்லியன் ருபீஸ், 6 கோடி ரூபாய் அவருக்கு சொத்தாக கிடைக்குது. இவர் பார்க்கிறாரு, வாப்பா மௌத்தாகக்குள்ள வாப்பாக்கு வயசு 70, எனக்கு வயசு 20, வாப்பட 20வது வயசுல நான் பிறந்திருக்கிறேன். அப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. மேக்சிமம் நானும் வாழ போற எவ்வளவு? இன்னும் வாப்பட வயசு எடுத்தா இன்னும் ஒரு 20 வருஷம் வாழுவேன். எனக்கு எவ்வளவு கையில காசுக்கு? இப்ப 6 கோடி இருக்குது, 60 மில்லியன் இருக்குது. நான் ஏன் வியாபாரம் செய்யணும்? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நியாயமான இஸ்லாமிக் பேங்க்ஸ் இருக்குது, கொண்டு ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டா எனக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். அதை சாப்பிட்டு கொண்டு என்ன செஞ்சிடுவோம், அப்படியே காலத்தை கழிச்சிட்டு நாங்க மௌத்தாகிடுவோமே. நாங்க ஏன் இவ்வளவு சுரத்துக்கு டெவலப் பண்ணணும், என்னத்துக்கு அல்லாஹ் இப்படித்தானே வச்சிருக்கிறான் என்ற நிலைப்பாட்டை இஸ்லாம் எங்கேயுமே வலியுறுத்தல. இஸ்லாம் எங்கேயுமே சொல்லித்தரோம் இல்லை. இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு, இந்த சோம்பேறித்தனத்துக்கு அல்லாஹ்வுல பாதுகாப்பு தேடுவோம். என் வாப்பா 6 கோடி தந்துட்டு போனாரு, நான் என் புள்ளைக்கு 60 கோடி கொடுத்துட்டு போகணும். நான் என் வாப்பா மௌத்தாகக்குள் எனக்கு 6 கோடி தந்துட்டு போனாரு, நான் மௌத்தாகக்குள் என் வாப்பா என் பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 60 கோடி கொடுத்துட்டு போகணும். இது ஹதீஸ். இன்னக்க அன்ததர ஆயிலத்தக அக்னியா خيرٌ من أن تذرهم يتكففون بين الناس. மக்களுக்கு முன்னால போய் யாசகம் கேட்கக்கூடிய, பிச்சை வாங்கக்கூடிய, தலை சொரியக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும், கொடுக்கக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவது உங்களுக்கு நல்லம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்.
எனவே உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு கட்டத்திலையும் சோம்பேறிகளாக இருக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவே இல்லை. தந்ததை என்ன செய்யுங்க, எடுத்து வளர்க்க பாருங்க. நாங்க யார் உலகத்தில் யாரும் நினைச்சு கொள்ள கூடாது என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு நான் ஓனர் என்று சொல்லி. நான் ஓனர் அல்ல, ஏன் ஓனர்ஷிப் இல்லை. இங்க எழுதுற ஓனர்ஷிப் இருக்குது. இது ஒரு என்ன வார்த்தை அரபுல சொல்றது மஜாஸ். ஹகீகத்தில் ஓனர் அல்ல, யதார்த்தத்தில் அவர் ஓனர்ஷிப் அவருக்கு இல்லை. இருக்கிற சொத்தெல்லாம் யாரோ ஒருவருடைய சொத்தை எனக்கு தந்திருக்கிறது, நான் பராமரித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சொத்தை தந்தவர் அந்த சொத்தை எப்படி பராமரிக்கணும் என்ற ரூலிங்கே தந்திருக்கிறார். இந்த சொத்து இப்படித்தான் பராமரிக்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் எல்லாரும் ஹலீஃபாக்கள். யாருடைய சொத்தும் யாருக்கும் ரியல் ஓனர்ஷிப் அவருக்கு இல்லை. அல்லாஹ் அவருக்கு இப்ப கொடுத்திருக்கிறான். சொத்தை கொடுத்த அல்லாஹ் அந்த சொத்தை செலவழிக்கிறதுக்குரிய, அந்த சொத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய, அந்த சொத்தை வளர்க்கறதுக்குரிய கைடன்ஸையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே நாங்க யார் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஹலீஃபாக்கள் அல்லாம சொத்துக்கு சொந்தக்காராக்கள் நாங்கள் அல்ல. இதே சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய துனியா சொத்து, அவருடைய வீடு, அவருடைய வாகனம், அவருடைய பேங்க் பேலன்ஸ், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேஃப்ல உள்ள அத்தனை கோல்ட், சில்வர், அந்த டயமண்ட், அந்த எல்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் துனியா. இந்த வெல்த் இருக்குது. இது ஒரு நாளும் நிஅமத்தாக நாங்க பார்க்கவும் மாட்டோம், இதை நிக்மத்தாக பார்க்கவும் மாட்டோம். இது யாரை வச்சு பார்ப்போம் என்றால், இந்த பணம் யாருடைய கையில பைத்து கிடைக்குதோ அவரை வச்சுத்தான் இந்த பணம் நிஅமத்தாகவும் பெனிஃபிட். இது ஒரு அல்லாஹ் தந்த ஒரு நிஅமத் அல்லது அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை நாங்கள் என்ன செய்வோம், விளங்குவோமே தவிர பணம் அதாகவே அது நிஅமத் நிக்மத் என்ற கான்செப்ட்ல வர மாட்டாது. எனவே அது பெனிஃபிஷியல் எப்பன்னு சொன்னா, நல்ல ஒரு ஆளுக்கு, நல்ல ஒரு மனிதனுக்கு அந்த பணம் கிடைத்திருக்கும் என்றிருந்தால் அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கும். அல்லாஹ்வை மறந்த காரூனை போல பாவிகளான ஒருவருக்கு இந்த பணம் கிடைக்கும் என்றிருந்தா அது அவனுக்கு அல்லாஹ்வுடைய டெஸ்டாக இருக்கும், சோதனையாக இருக்கும். எனவே பணம் அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ஒரு கத்தியை போல ஒரு மனுஷன் அறுக்கவும் மேலும் ஒரு மாட்டறுக்கவும் மேலும். மனுஷன் அறுத்தால் கொலையாக மாறிவிடும், மாட்டறுத்தால் ஹலாலாக மாறிவிடும். நாங்கள் நினைக்கிறோம் உலகத்தில் சல்லி தான் எல்லாம் முடிச்சது. ஒன்றுமே சல்லியால் ஒன்றும் ஆகாது. சல்லி எல்லாம், மணி இஸ் நாட் எவ்ரிதிங். ஒன்று நல்லா ஞாபகம், சல்லி ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேர் பணக்காரனாக வாழ்ந்தாங்க, ஆனா கடைசியாக மௌத்தாகக்குள் ஏழையாக மௌத்தாயிட்டாங்க. எத்தனையோ பேர். சிலவங்க வாழ்ந்தாங்க எப்படின்னு சொன்னா, லட்சம் அல்ல, கோடி அல்ல, ட்ரில்லியன். அவங்களோட பணத்தை யாராலையும் அளக்க இயலாது. ஆனா கடைசியாக மௌத்தாகக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்களை வெளியெடுக்கிறதுக்கும் பள்ளியில காசு சேர்த்து தான் வெளியெடுத்தோம். இன்னாருடைய ஜனாசா ஹாஸ்பிட்டல் இருக்குது, வெளியே எடுத்துக் கொள்ளலாம் இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் பைனான்சியல் ஹெல்ப் தேவை. மணி இஸ் நாட் எவ்ரிதிங். பணம் எல்லாம் இல்லை, அது ரோல் ஆகும். இன்றைக்கு எந்த கையில் உள்ள போல் நாளைக்கு கூட கைக்கு வரும். எனக்கு நேற்று SMS பண்ணியிருந்தாரு. பறவைக்குதே, பறவை, பேர்ட்ஸ் எறும்பத்தான் சாப்பிடும், எறும்ப சாப்பிடும். முஃப்தி மெங்கூட தோத்தோண்டது. அந்த பறவை செத்தா எறும்பு என்ன செய்யும்? எறும்பு பேசி சாப்பிடும். எதை எதை மரத்தால தான் நெருப்பட்டி செய்யறது, மரத்தால தான் நெருப்பட்டி செய்யறது. மெச்சஸ் ஒரு நெருப்பு குச்சால மில்லியன் கணக்கான மரத்தை மத்த வச்சிடலாம். போல் எதனாலும் எங்கட கையில இல்ல. மணி இஸ் நாட் எவ்ரிதிங். நாளைக்கு போல் மாறினா மத்தவண்ட கையில போய்த்தான் நெஞ்சிடும். இது எப்பயும் கருத்துல வச்சுக்கோங்க. ரிசோர்ஸ்ல ரெண்டு வகையான ரிசோர்ஸ் இருக்குது. வளம் என்று சொல்லக்குள்ள ரெண்டு. நாங்க யாருமே ஏழைகள் அல்ல, எல்லாருக்கும் அல்லாஹ் ரிசோர்ஸ் தந்திருக்கிறான். நான் எனக்கு ஒரு ரிசோர்ஸ், ஏண்ட குழந்தைகள் எனக்கு ஒரு ரிசோர்ஸ், ஏண்ட குடும்பம் எனக்கு ஒரு ரிசோர்ஸ். நாங்க ரிசோர்ஸ் பார்க்கக்குள்ள பார்க்கிறத வெல்த்தை மட்டும்தான் பார்க்கிறது இல்ல. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள மெட்டீரியல், அதாவது வெல்த் என்ற ரிசோர்ஸை விட்டுட்டு போகவே இல்லை. வெல்த்திக்கல்ல. மஸ்ஜிது நபவிக்கு பள்ளிக்கு கூரையும் இல்லை, மஸ்ஜிது நபவிக்கு சொஹரும் இல்லை,
மஸ்ஜிது நபவியில வைத்து சுஜூது செஞ்ச நடக்குது. இன்றைக்கு நாங்க போனா பார்க்கிறோம், மேல ரிமோட்ல ப்ரூஃப் என்ன செய்யுது, அங்கிட்டு இங்கிட்டு ஆகுது. மேல பார்த்தா அது கோல்ட் கலர், இதை பார்த்தா இது பிளாட்டினம் கலர்ல இருக்குது. அங்க பார்த்தா ரிமோட்ல ஃபுல்லா ஏசி பண்ணிக்கிறாங்க பள்ளிய. அங்க லைட் ஷெடோவை பார்க்கிறோம். பெண்களுடைய செக்ஷனுக்கு போனா அங்க இப்படி இருக்குது. தண்ணியை பார்த்தா இது ஜம்சம். சுபஹானல்லாஹ், எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு போய்த்து பள்ளியில பார்க்கிறதான். ஆனா சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியினுடைய பள்ளியில நாங்க இஷா தொழுதோம், தலையில மண் குத்திப்படுது, இது கல்லு குத்திப்படுது. சுபஹ்ல போய்த்து சுஜூது செய்தோம், நெத்தியில சேறுபடுது, நெத்தியில சேறுபடுது. ஒயிட் காப்பட்ல வைத்து பார்த்தா, அந்த வெள்ளை காப்பட்ல வைத்து பார்க்கிறோம், மஸ்ஜிது நபவியினுடைய ஒஷரம் அவ்வளவு தான். அந்த ஒயிட் காப்பட்ல அந்த ஒயிட் கலர் டைல்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் ஒஷரம். அப்ப எங்களை என்ன போல ஒரு ஆள் பைத்து நின்றாலும் தலை மேல கூரையில படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாஹக்குள்ள பெரிய ரிசோர்ஸ் என்று சொல்லி வெல்த்த விட்டுட்டு போகல. அவங்க விட்டுட்டு போன ரிசோர்ஸ் என்ன தெரியுமா? ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ். இன்றைக்கு உலகத்துக்கு ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன ரிசோர்ஸ்ல ஆகப்பெரிய ரிசோர்ஸ் தான் ஹஜ்ரத் உமர் ஒரு ரிசோர்ஸ் பர்சன், அபூபக்கர் ரிசோர்ஸ் பர்சன், உமர் ஒரு ரிசோர்ஸ், அலி ஒரு ரிசோர்ஸ் பர்சன். சுப்ஹானல்லாஹ். खदीजा रज़ियल्लाहु ताला, फातिमा आयशा सिद्दीक़ा रज़ियल्लाहु ताला अन्हा, ज़ैनब रज़ियल्लाहु ताला अन्हा, उम्मु सलमा रज़ियल्लाहु ताला अन्हा. சுப்ஹானல்லாஹ். இவங்கெல்லாம் ரிசோர்ஸ் பீப்பிள். உலகத்துக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கும் வைத்து பார்த்தா உலகத்தில் ஹியூமன் ரிசோர்ஸை பத்தி பேசக்கூடியவங்க சொல்றாங்க, உமரை போல ஒருவர் இந்த உலகத்துக்கு வரமாட்டாரா? அவர் முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவங்க சொல்றாங்க. எனவே ஒரு வாப்ப யோசிக்கணும், என் கையில உள்ள ஒவ்வொரு பிள்ளையும் எனக்கு அல்லாஹ் தந்த அமானிதங்கள், இவர்களை இந்த சொசைட்டிக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக நான் ஆக்கோணும், ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக கொடுத்துட்டு போகணும். ஆகப்பெரிய சதகத்துல் ஜாரியா இதுதான், ஆகப்பெரிய சதகத்துல் ஜாரியா. ஒரு கட்டத்தில் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு ஷஹீதுடைய ஒரு முஜாஹிதுடைய வாளிலிருந்து கொட்டக்கூடிய இந்த ரத்தத்தை விடவும், ஒத்தரை வெட்டினேன் ரத்தம் கீழே கொட்டுது. எங்க இது சும்மா இல்ல, பேட்டில் ஃபீல்ட் யுத்தத்தில். இந்த ரத்தத்தை விடவும் ஒரு ஆலிமுடைய பேனாலிருந்து வெளியாகக்கூடிய இங்க் பொறுமதியானது. நான் வெட்டப்பட்டு என் ரத்தம் கீழே கொட்டுது, அதை விடவும் பொறுமதி என்ன? என்ற பேனாலிருந்து வெளியாகக்கூடிய இங்க். ஏன் காரணம்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய இங்க் இன்னும் மங்கல்ல. எத்தனை ஆயிரம் புக்ஸ் ஒரு நாளைக்கு பிரிண்ட் ஆகுது, எத்தனை ஆயிரம் பேர் அந்த புகாரியை கோட் பண்றாங்க, எத்தனை ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த புகாரியை படிக்கிறாங்க. எங்கட குழந்தைகள் எழுத்தாளர்கள், எங்கட குழந்தைகள் மாஷா இப்படிப்பட்ட வளவாளர்களாக நாங்க ரிசோர்ஸ் எங்கட கையில் இருக்கிற ஆகப்பெரிய ஒரு சொத்து தான். ஒரே ஏக்கர் காணியை சும்மா வச்சா ஆக்கள் சொல்லுவாங்க, என்னப்பா கடையை முடி வச்சிருக்கிறாய். ஒரு பெட்டால அல்லது லுப்ளிகேஷன் ரோட்ல பெரிய ஒரு பில்டிங் இருக்குது, கூலியை கொடுக்கல, சும்மா மூடி வச்சிருக்கிறோம். எத்தனையோ பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, என்ன இந்த பில்டிங்கை சும்மா வச்சிருக்கிறீங்க, கூலி கொடுத்த எவ்வளவு கூலி கிடைக்கும்? இல்ல எங்களுக்கு தேவையில்லை, சும்மா வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கேட்கிறாங்க. ஏன் உங்களோட புள்ளைய நாசமாக்குறீங்க? ஏன் உங்களோட புள்ளை கெட்டு போகுது? நான் அன்றைக்கு ஒரு லாஸ்ட் வீக் ஒரு இடத்துக்கு வைத்திருந்தேன். ஒரு ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன் சொன்னார் ஒருத்தர். சொன்னவரை சபையில் விருப்பம் நினைக்கிறேன். அங்க போனா ஒரு உலகத்தில் ஆக கூடுதலாக மக்கள் பாவிக்கிற வெப்சைட்ஸ் உலகத்தில் எதுன்னு சொன்னா கூகுள். உலகத்தில் நம்பர் 1 எது? கூகுள். வேல் ரேங்க், உலகத்துடைய ரேங்க்ல பார்த்தா ஆக கூடுதலாக பாவிக்கிற வெப்சைட் வந்துட்டு கூகுள். கண்ட்ரி வைஸ் பார்த்தா இலங்கையில் ஆக கூடுதலாக பாவிக்கிற வெப்சைட் ஃபேஸ்புக். இது யாருன்னா நானும் அல்ல, நீங்களும் அல்ல, ஏண்டே பிள்ளைகள், ஏண்டே ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். நாங்க உருவாக்க வேண்டிய ஹியூமன் ரிசோர்ஸ். எனவே இது ஒரு தனித்தலையங்கமாக பேச வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாங்க வகை செல்ல வேண்டி வரும். சரி, டெவலப் த ரிசோர்ஸ். எந்த ஒரு கட்டத்திலையும் யாரும் சும்மைக்க வேணும். இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துகள். ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த் தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. அல்லாஹ் சொல்றான், நீங்க போங்க, சம்பாதிங்க. அதே போல தான்
واذكروا الله كثيرا فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا. குர்ஆனுடைய திருவசனங்கள். ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது முடிச்சிட்டா பிசினஸ் பண்ணுங்கோ, வியாபாரம் செய்யுங்கோ. ஆனா ஆச்சரியம் தெரியுமா, நான் ஒரே சொல்லுவேன் இந்த விஷயத்தை. ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத்து தான். எத்தனை இல்ல? 3 தொலைலா. இன்னைக்கு ஹஜ்ரத் சொல்றாரு நாங்க எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கிறோம் ரமதானுடைய மாசம். எத்தனை ஜும்மா தொழுவோம்? 3 ரக்காத்து தொழுவோம். யாருக்கும் கூட்டல, அது லிமிட்டட். அதுல எட் பண்ணோமேல டிரெக்ட் பண்ணோமேல, தட் இஸ் லிமிட்டட். ஆனா ஜும்மா தொழுதுட்டு போயிட்டு வியாபாரம் செய்யுங்கோ. எத்தனை லட்சம் கேட்கலாம்? என்ன லிமிட் அதுக்கு? அதுக்கு என்ன லிமிட்? என்ன லிமிட்? நோ லிமிட், அன்லிமிட்டட். எவ்வளவும் தேடலும். ஒருத்தர் சொல்றான் நான் ஜும்மாக்கு புறவு போனேன், மக்ரிபுக்கு இடையில நான் 2 ட்ரில்லியன் சம்பாதிச்சேன். மாஷா அல்லாஹ். அப்பேம் நாங்க சொல்லுவோம் மாஷா அல்லாஹ் தான். அப்பே நாங்க சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் தான். அதுக்கு லிமிட் இல்ல. ஜும்மாவை 2-3 கேலா சம்பாரிங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொன்னது. இது ஹதீஸ்ல வந்திருக்குது, புகாரி ரிவாயத். மா அக்கல அஹதுன் தஆமன் கைரன் மின் அன் யஅகுல. தண்ட கையால உழைத்து சாப்பிட பழகுங்க. தண்ட கையால. யாருக்குமே டிபெண்ட் ஆக வேணும். யாருக்கும் டிபெண்ட் ஆக கூடாது. புள்ளகள், வாலிபர்கள், யூத், அவளை பார்த்து சொல்றேன், என்னைக்கு 15 வருஷம் ஆகுமோ அன்னைக்கு உங்களுக்கு தொழுகை கடமை, அன்னைக்கு உங்களுக்கு ஸகாத்தும் கடமை. தொழுகை கடமைண்டா தொழுகையை படிக்கிறது கடமை, தொழுகை கடமைண்டா உது செய்றது கடமை, உது செய்றது கடமைண்டா தண்ணியை தேடுறது கடமை. எந்த அளவுக்குண்டா தண்ணியை கூட யார்கிட்டையும் கேட்டு வாங்க வேணும். ஏண்ட தண்ணி. நான் இதுக்கு முந்தைய ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். உதாரணமா வச்சுக்கோங்க, நாங்கள் டிராவலர் பயணத்தில் போறோம். இந்த எங்களுக்கு அந்த பயணம் என்றக்குள்ளே இலங்கை நாட்டில் இதை எங்களுக்கு சொன்னா விளங்காது. பாலைவனத்தில் போகணும், அல்லது நாங்கள் ஒரு ஹண்டிங் போனோம். எங்க ஒரு ஊருக்கு, சிங்கள ஊரு, பெரிய ஊருக்கு போனோம். போற நேரத்தில் நாங்க தொழுவோம். இப்ப தொழுகை நேரம் வந்துட்டது. தொழுகைக்கு முந்தைய என்ன செய்யணும்? உது செய்யணும். உது செய்ய என்ன வேணும்? தண்ணி வேணும். ஓகே, இப்ப தண்ணியை தேடி போனா ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது. ஒரு கிணத்துல என்ன இருக்குது? இப்ப என்ன வேணும்? ஒரு பாலி வேணும். ஒரு பாலி வேணும். இஸ்லாம் எந்த அளவுக்கு டோன்ட் பி டிபெண்ட் இன் அதர்ஸ் என்றதுக்கு, யாரும் மீதும் நீங்க சுமையாக இருக்க வேண்டாம் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபிக்ஹுடைய கிதாபுல் மஸலா இது. அப்ப நீங்க போயிட்டு தண்ணி எடுக்கணும். பாலிக்கு யார் ரூட்ல? அப்துல் ஜப்பார் நான ரூட்ல. அந்த ஊர்ல அப்துல் ஜப்பார் நான ஒருத்தர் இருக்காரு. அவர்ட வீட்ல பாலி இருக்குது. இப்ப 2 வேலை செய்யலாம். ஒன்றோ அவர்கிட்ட போயிட்டு அந்த பாலியை வாங்கி கொண்டு வந்து என்ன செய்யலாம்? தண்ணி எடுத்து தொழு செய்யவும் மேலும், அல்லது சும்மா தயமம் செஞ்சு தொழவும் மேலும். இப்ப எதுங்க ப்ரெஃபரபிள்? இப்ப என்ன செய்யணும்? இப்ப தயமம் செஞ்சு தொழுங்கோ. பாலிய கேட்கறதுக்கு கூட மத்தவன்ட்ட போயிட்டு தலை சொரிய வானம். தயமம் செஞ்சு தொழுங்க. தண்ணிக்கு உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கால. ஆனா தண்ணியை வெளியெடுக்க பாலி வேணும். இஸ்லாம் சொல்லிக்குது இண்டிபெண்ட். நீ ஓண்ட கால எழுப்பி நில்லு. நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது என்ன நீங்க தொழுதால நாங்க தானே பாலி தந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர் ஹஜ்ஜுக்கு, அவர் இன்னைக்கு பெரிய ஹாஜியராய் கேளும். அவர் எல்லாம் செய்தாரு, சந்தேகம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா அவர் முதலாவது ஹஜ்ஜி போத்தே பட்டப்பாடு? நான் தான் அவரை செக்கு கூடி போனேன். அந்த செக் பம்ப் ஆவிச்சுது. நான் எவ்வளவு முறை போயிட்டு கெஞ்சி நின்னைக்கு. இன்றைக்கு அவங்கள்ட்ட சல்லி கேளும், ஆனா அவங்க பழச மறக்க கூடாது. எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய கேவலம். இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. நாளைக்கு ஏண்ட மனைவி கூட சொல்லக்கூடாது நீங்க பெரிய ஹாஜியராய் கேளும், ஏன் நகை வித்தன் ஹஜ்ஜி போனீங்க. நீங்க என்ன என்ன நீங்க பெரிய ஹாஜியராய் கேளும், என்ன ஏன் நகையை வித்துத்தான் நீங்க ஹஜ்ஜி போனீங்க. உங்களோட காசிட்ட போடலையே. அந்த கேட்சி கேட்கவான யாரும் இண்டிபெண்டன்ட். லா தகுன் கால்லன் அலா அஹதின். தொழில் படிக்கோணம், தொழில் செய்யணும். எந்த அளவுக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல கேட்டுக்கோங்க. நான் எப்பயுமே வித்தியாசமா கலைக்கிறதில்ல. நான் ஒரு ஏங்கல்ல பேசுறேன். தலாக் என்ற பாடம் இருக்குது ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல.
இந்த தலாக்ல பொதுவாக தலாக்க பத்தி மிச்சம் விரிவாக ஆழமா பேசுவாங்க. ஆனா தலாக்ன்றது நடக்கக்கூடாது. கம்ப்ரமைஸ் தேவை, சில தியாகங்கள் தேவை, சில விஷயங்களை பொறுத்துக்கொள்ளணும். அது வேறொரு கட்டத்தில் பேசுவோம். நான் அதை பத்தி ஒரு லெக்சர் விஷயத்தை நினைக்கிறேன். தலாக்க நாங்க அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன செய்யணும், தலாக் என்ற நடக்கக்கூடாது, கல்யாணத்துக்கு முந்தி என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த விஷயங்கள் பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஆனா தலாக் என்ற சப்ஜெக்டை பத்தி பேசிவிட்டு ஃபிக்ஹுடைய உலமாக்கள் அடுத்தது கொண்டு வர ஒரு பாடம் தான் பாபுல் ஹவானா, புள்ள வளர்ப்பு சம்பந்தமான பாடம். புள்ளைக்கு யாரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், புள்ள யார்கிட்ட வாழணும். இன்றைக்கு நாங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், மகன் டிகிரி ஹோல்டர் ஆனா ஜாப் இல்ல. எத்தனையோ பேர் சொல்றாங்க வாப்ப மகன் லண்டன்ல படிச்சுட்டு வந்தாரு, இல்ல அமெரிக்கால படிச்சுக்க எல்லாம் சரியான ஜாப் இல்ல மகனுக்கு. எப்படி ஒரு மாப்பிள்ளை எடுக்கிற வைத்து, பொண்ணு எடுக்கிற வைத்து அவங்க கேட்க மாட்டாங்க என்ன தொழிற்சி என்ன என்ன டிகிரி சொல்லி கேட்பாங்க. ஜாப் என்ன, இவர் தின்ன போடுவாரா, கையில காசிக்குதா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க 30 இயர்ஸ் 30 வருஷம் கம்ப்ளீட்டட், ஆனா பக்கெட் பண்ணி வாப்பாடு தான் வாங்கணும். யார்ட்ட வாங்கணும், வாப்பாடு இல்ல. இஸ்லாம் சொல்லிக்குது ஒரு புள்ள எப்ப சம்பாதிக்கணும் தெரியுமா. நான் ஃபிக்ஹுடைய கிதாப் உங்களுக்கு கோட் பண்றேன். இது உம்தத்து சாலிக், எங்கட ஷாஃபி ஃபிக்ஹுலாக முக்கியமான ஒரு கிதாபு. இது எங்கட கான்ஸ்டிடியூஷன்ல, இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கூட இந்த கிதாபு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பாராளுமன்றத்துடைய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கூட இந்த கிதாபு, அதாவது உம்தத்து சாலிக் என்ற கிதாபு தான் இந்த கோர்ட் கேஸ்கள்ல கூட இந்த கிதாபு தான் என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும். இதுல வந்திருக்கிறது வாப்பா உம்மா 2 பேரும் முடிஞ்சிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, பிள்ளைகள் நிற்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் சீரழிய கூடாது.